சனாதன தர்மம். மகாபாரதம். அந்த அந்தணர் தன்னை காணவே வந்திருக்கிறார் என்று அறிந்து கொண்ட வேடன் திடீரென்று தனது ஆசனத்திலிருந்து எழுந்து அந்த அந்தணர் இருந்த அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து அவரை அணுகினான். வேடன் கௌசிகரிடம் கூறினான், ஓ புனிதமானவரே, நான் உம்மை வணங்குகிறேன். உமக்கு நல்வரவு. நீர் அருளப்பட்டிரும். நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிடும். மிதிலைக்கு செல்லும் என்ற கற்புள்ள பெண்ணின் வார்த்தைகளை நான் அறிவேன். நீர் என்ன காரியத்திற்காக இங்கு வந்திருக்கிறீர் என்பதையும் நான் அறிவேன் என்றான். வேடனின் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த அந்தணர் ஆச்சரியத்தில் மூழ்கினார். அவர் தனக்குள்ளேயே, உண்மையில் இது நான் காணும் இரண்டாவது அதிசயமாகும் என்று நினைத்தார். பிறகு அந்த வேடன் அந்த அந்தணரிடம், ஓ பாவமற்றவரே, உமக்கு தகாத இடத்தில் நீர் இப்போது நின்று கொண்டிருக்கிறீர். நீர் விரும்பினால் நாம் எனது இல்லத்திற்கு செல்லலாம் என்றான் வேடன். அதன் பேரில் அந்த வேடன் தனக்கு முன்னால் அந்த அந்தணரை நடக்கவிட்டு தனது இல்லத்திற்கு சென்றான். காண்பதற்கு இனிய இல்லத்தில் நுழைந்த அந்த வேடன் தனது விருந்தாளிக்கு ஆசனத்தை கொடுத்து மரியாதையுடன் நடத்தினான். பிறகு அவன் கால்களையும் முகத்தையும் கழுவிக்கொள்ள நீரும் கொடுத்தான். இவற்றையெல்லாம் அன்போடு ஏற்றுக்கொண்ட அந்த அந்தணர் வசதியாக அமர்ந்தார். பிறகு அவர் அந்த வேடனிடம், உமது தொழில் உமக்கு பொருத்தமானது அல்ல என்று தெரிகிறது. ஓ வேடனே, இத்தகு கொடும் தொழிலை நீ செய்ய நேர்ந்ததைக் கண்டு நான் ஆழமாக வருந்துகிறேன் என்றார். அந்தணரின் இந்த வார்த்தைகளை கேட்ட வேடன், இது எனது குலத்தொழில். நான் இதை எனது பாட்டன்கள் மற்றும் முப்பாட்டன்களிடமிருந்து மரபுரிமையாக செய்து வருகிறேன். பிறப்பால் ஏற்பட்ட எனது கடமைகள் குறித்து எனக்காக நீர் வருந்தாதீர். படைப்பாளனால் முன்பே எனக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதற்காக நான் எனக்கு மேன்மையானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் கவனமாக சேவை செய்கிறேன். நான் எப்போதும் உண்மையே பேசுகிறேன். பிறரை எப்போதும் பகைப்பதில்லை. எனது சக்திக்கு தக்க சிறந்த வகையில் தானம் செய்கிறேன். தேவர்கள், விருந்தினர்கள், என்னை நம்பியிருப்பவர்கள் ஆகியோருக்கு சேவை செய்து போக மீதம் வருவதை உண்டே நான் வாழ்கிறேன்.